அவங்க கம்பெனிஸ்லாம் இங்க இருக்காங்க. அவங்க பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இந்தியால இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு எவ்வளோ நம்ம இந்தியா வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் சென்டர், அவங்களுக்கு ரெவென்யூ சென்டர், ப்ராஃபிட் சென்டர். ஸோ அதெல்லாம் இம்பாக்ட் ஆச்சுன்னா என்னாச்சு? அதுக்கு தான் நம்ம பாலிசி எடுத்தா என்ன ஆகும்? அப்புறம் எடுக்க மாட்டாங்க. இதை அது அந்த அளவுக்கு போகாமே சால்வ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இந்தியன் கவர்மெண்ட். பட் ஓரளவுக்கு நம்ம மேனுஃபேக்சரிங்ல நம்ம நேற்றுக்கு ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் அதை விட்டுட்டாங்க நிறைய பேர். இந்த மோடியோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நேற்று ஸ்பீச்ல ஜிஎஸ்டி வந்து மெயின் பார்ட், பட் செகண்டரி பார்ட் இஸ் ஸ்வதேஷி. ஸ்வதேஷினா இங்க இருக்கிற ட்ரெஸ் வாங்குங்க, இன்னும் இங்க இருக்கிற வாங்க மட்டும் கிடையாது. இங்கேயே முடிஞ்சா வேலையை பாருங்க, இந்தியாவை டெவலப் பண்ண பாருங்க, இங்கேயே படிக்க பாருங்க. இங்க இருக்கு, ஐ மீன் இந்தியாவில படிக்கிறது ஸ்வதேஷி தானே, ஐஐஎம்ல படிக்கிறது சுதேஷி தான், ஐஐடியில படிக்கிறது சுதேஷி தான். ஸோ அது ஒரு மாதிரி இன்டைரக்டா மெசேஜ் கொடுத்தாரு நான் பார்க்குறேன். ஏன்னா நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன், எஜுகேஷன் ஃபீல்டில். எஜுகேஷன்ல ஸ்வதேஷின்னு அர்த்தம் இங்கேயே படிச்சு இங்கேயே வேலை பண்ணுங்கிறது அர்த்தம், இங்கே கான்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னு தான் அர்த்தம், எஸ்பெஷலி சயின்டிஸ்ட் இன்ஜினியர்ஸ்க்குலாம் இல்லையா?